அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 பேட்ச் நம்ம இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் வந்து தமிழ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ தமிழ் 100 கேள்விக்கு உண்டான கிளாஸ் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்க, அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பொது அறிவு. ஓகேங்களா? ஸோ பொது அறிவில் பார்த்தீங்கன்னா யூனிட் 3 இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் 10 கேள்வி வந்து இதோட வெயிட்டேஜ். இதுதான் என்ன பண்ணிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இதல பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்ல இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தோம். அது வந்து பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ சிந்து சமவெளி நாகரிகம் பாத்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்லயும் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ 11th ஸ்டாண்டர்ட்ல ஹிஸ்டரி புக்லயும் சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? வாங்க கிளாஸ் போகலாம். இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போறது 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்ல இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க, பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை. ஓகேங்களா? சோ இதுலயும் சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? சோ எப்பயுமே பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது பொறுத்த வரைக்கும் 6th to 12th ஸ்டாண்டர்ட் முடி நம்ம எடுத்துக்கணும். அப் டு 12th ஸ்டாண்டர்ட் முடி தான் உங்களுக்கு क्वेश्चन வந்து கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ அதனால இதுவுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஓகே. சோ சிந்து நாகரிகம். ஓகேங்களா? சோ சிந்து சமவெளி நாகரிகம் வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே. சோ இந்தியாவின் முதற்கட்ட நகரமாக்கத்தின் சின்னம் சிந்து நாகரிகமாகும். என்ன சொல்றாங்க? இந்தியாவின் முதற்கட்ட நகரமயமாக்குதலின் சின்னம் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் தான். ஓகேங்களா? சிந்து பகுதியில் நாகரிகம் உச்சத்தில் இருந்த போது நாம் இதுவரை விவாதித்த இடைக்கற்காலம், புதிய கற்காலம் உள்ளிட்ட பல பண்பாடுகள் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் நிலவின. சோ நெக்ஸ்ட் பாருங்க, பெயரிடு முறையும் படிநிலைகளும் கால வரிசையும். ஓகேங்களா? சோ இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் ஓகேங்களா 3000 கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் மொத்தமாக சிந்து நாகரிகம் எனப்படும். ஓகேங்களா? இந்நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் ஹரப்பா என்பதால் இது ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஹரப்பா நாகரிகமும் அழைக்கிறாங்க. ஓகேவா? ஹரப்பா நாகரிகம் திடீரென்று ஒரு நாளில் தோன்றிடவில்லை. அது ஒரு நாள்ல தோன்ற நாகரிகம் கிடையாது. இப்பகுதியில் புதிய கற்கால கிராமங்களின் தொடக்கம் நடைபெற்றது ஏறத்தாழ 7000. ஓகேவா? அதாவது புதிய கற்கால பகுதியான மெஹக்காரில் காலத்தை போல என கணக்கிடப்படுகிறது. ஓகேவா? ஹரப்பா நாகரிகம் பல்வேறு கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ சிந்து சமவெளி நாகரிகத்தை என்ன சொல்றாங்க, ஹரப்பா நாகரிகம் சொல்றாங்க. ஏன்னா அது ஹரப்பாவில் வந்து என்ன இருக்கு, தோண்டி இருக்கு. சோ தொடக்க கால ஹரப்பா என்னது 3000 to 2600. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா நாகரிகம் வந்து 2600 இருந்து 1900. ஓகேவா? பிற்கால ஹரப்பா அப்படிங்கிறது 1900 to 1700. ஒரு நகர பண்பாட்டிற்கான கூறுகள் முதிர்ச்சி பெற்ற ஹரப்பாவின் காலத்தில் இருந்தது. அதற்கு பின் அது வீழ்ச்சி அடைந்தது. ஓகேங்களா? சோ ஹரப்பாவுக்கு முதலில் 1826, அதாவது கிபி கிறிஸ்து பிறப்புக்கு பின் 1826 வருகை தந்தவர் சார்லஸ் மேசன். ஓகேங்களா? 6th ஸ்டாண்டர்ட் புக்ல நம்ம பார்த்தோம். சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் இவர் என்ன பண்றாரு, 1831 அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் ஃபர்னஸ் ஓகேவா வருகை தந்தார். லாகூரில் இருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக ஹரப்பா அளிக்கப்பட்டது. ஓகேங்களா? இப்பகுதியில் இருந்து ஒரு முத்திரை இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையான அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு கிடைத்தது. ஓகேவா? 1853 1856 1875 இவர் ஹரப்பாவை பார்வையிட்டார். ஆனால் ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும்
உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் சர் ஜான் மார்ஷல் ஆவார். ஓகேவா? ஸோ யார் ஆய்வு செய்கிறாங்க? சர் ஜான் மார்ஷல். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக பொறுப்பேற்ற நிகழ்வு இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முனை எனலாம். ஓகேங்களா? ஸோ இவரது முயற்சிகள் மூலம் ஹரப்பாவில் ஆய்வுகள் தொடங்கப்பட்டன. பிற்காலத்தில் 1940களில் REM வீலர் ஹரப்பாவின் அகழ்வாய்வுகள் நடத்தினார். இப்போ 1940 வீலர் அப்படிங்கிற என்ன பண்றாரு? ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி நடத்துறாரு. இந்திய பிரிவினைக்கு பிறகு ஹரப்பா நாகரிக பகுதியில் பெரும்பாலான இடங்கள் பாகிஸ்தானுக்கு உரியதாகிவிட்டன. ஓகேங்களா? எனவே ஆய்வாளர்கள் இந்தியாவில் உள்ள ஹரப்பா நாகரிக பகுதிகளை கண்டறிய ஆவல் கொண்டனர். ஹரப்பா நாகரிகத்துடன் தொடர்புடைய காளிபங்கன், லோத்தல், ராக்கி கார்கி, டோலாவீரா ஆகியவை இத்தகைய முயற்சிகளால் அகழ்வாய்வுக்கு உட்படுத்தப்படுது. ஓகேங்களா? 1950களுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு பயணங்களும் அகழ்வாய்வுகளும் ஹரப்பா நாகரிகத்தையும் அதன் இயல்புகளையும் புரிந்து கொள்ள உதவின. இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, புவியியல் அமைவிடமும் குடியிருப்புகளும். ஓகேங்களா? சிந்து நாகரிகமும் அதன் சமகால பயன்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலுமாக மொத்தம் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளன. மேற்கில் பாகிஸ்தான், ஓகேங்களா, ஈரான் எல்லையில் அமைந்துள்ள, அதாவது மேற்கில் பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் அமைந்துள்ள சர்காஜெண்டர் குடியிருப்புகள், வடக்கில் ஷார்டுகை, ஓகேங்களா, அதாவது அங்க இருக்கு ஆப்கானிஸ்தான்ல, கிழக்கில் ஆலம் கிர்பூர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு, தெற்கில் தைமாபாத், ஓகேவா, மகாராஷ்டிரா, ஓகேவா என சிந்து நாகரிக பகுதியின் எல்லைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. இப்படிதான் எல்லையை வரையறுக்கிறாங்க. இதன் மையப்பகுதிகளில் பாகிஸ்தானிலும் இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும் உள்ளன. இப்போ பார்த்துங்க எவ்வளோ பெரிய பரப்பளவில் சிந்து சமவெளி நாகரிகம் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதோட தொடக்கத்தை நம்ம பார்ப்போம். உலகில் வேளாண்மையும் விலங்கு வளர்ப்பும் மிக முன்பே தொடங்கிவிட்ட பகுதிகளில் சிந்து பகுதியும் ஒன்று. ஓகேங்களா? அதாவது மெஹர்கர், சிந்து பகுதியில் மெஹர்கர் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ சிந்து பகுதியின் புதிய கற்கால பண்பாடுகளுக்கும் பிற்காலத்து நகர் நாகரிகத்துக்கும் தொடர்ச்சி உள்ளதா என தெரியவில்லை. ஓகேவா? ஹரப்பா நாகரிகத்தின் தொடக்க நிலையில் அப்பகுதி முழுவதும் கிராமங்களும் ஊர்களும் வளர்ச்சி பெற்றன. முதிர்ந்த ஹரப்பா பண்பாட்டு கட்டடத்தில் நகர மையங்கள் தோன்றின. அடுத்து பாருங்க, திட்டமிடப்பட்ட நகரங்கள். ஓகேவா? ஸோ ஹரப்பா அப்படிங்கிறன்னா பஞ்சாப் பாகிஸ்தான். ஓகேவா? மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது சிந்து பாகிஸ்தான். டோலவிரா, லோத்தல், சுர்கோட்டா, ஓகேவா, சுர்கோட்டடா, அது சுர்கோட்டடாங்கிறது குஜராத் இந்தியா. காளிபங்கன், காளிபங்கன் என்னது ராஜஸ்தான் இந்தியா. பனவாடி, ராக்கி கார்கி, ராக்கி கார்கி அப்படிங்கிறது ஹரியானா இந்தியா ஆகியவை ஹரப்பா கால முக்கிய நகரங்களாகும். அரண்களால் பாதுகாக்கப்படும் தன்மை, நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்துகள், கழிவுநீர் வசதி ஆகியவை ஹரப்பா நகரங்களின் குறிப்பிடத்தக்க கூறுகளாக இருந்திருக்கு. ஓகேங்களா? தகுந்த குடிமை அதிகாரிகளின் கீழ் இத்தகைய திட்டமிடல் நிகழ்ந்திருக்கக்கூடும். ஓகேங்களா? அதுக்குன்னு ஒரு அதிகாரி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹரப்பா மக்கள் கட்டுமானத்துக்கு என்ன பண்றாங்க? சுடாத செங்கற்களையும் கற்களையும் பயன்படுத்தினார். ஓகேங்களா? ஸோ நகரங்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. கழிவுநீர் வடிகால்கள் திட்டவட்டமான ஒழுங்குடன் கட்டப்பட்டன. ஓகேங்களா? ஸோ வீடுகள் சேற்று மண்களாலான செங்கற்களாலும் கழிவுநீர் வடிகால்கள் சுட்ட செங்கற்களாலும் கட்டப்பட்டன. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வீடுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்களை கொண்டிருந்தன. அதான் ஃப்ளோரிங் வச்சு கட்டியிருக்கிறாங்க, அடுக்குமாடி வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ மொஹஞ்சதாரோ ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். புரியுதுங்களா? அது கோட்டை பகுதியாகவும் தாழ்வான நகரங்களாகவும் இரு வேறுபட்ட பகுதிகளை கொண்டிருந்தது.
ஓகேவா. வீடுகளில் சுட்ட செங்கலால் தளம் அமைக்கப்பட்ட குளியலறையும் சரியான கழிவுநீர் வடிகாலும் இருந்தன. மேல்தளம் இருந்ததை உணர்த்தும் வகையில் சில வீடுகள் படிக்கட்டுகளை கொண்டுள்ளன. ஸோ ஸ்டெப்ஸ் இருந்திருக்கு. ஓகேவா. படிக்கட்டு இருந்ததுன்னா என்ன பண்றோமோ மேல் தளமும் இருந்திருக்கு அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்காங்க. வீடுகளில் பல அறைகள் இருந்தன. ஓகேங்களா. பல வீடுகளில் சுற்றிலும் அறைகளுடன் கூடிய முற்றம் அமைந்திருந்தது. அடுத்தது பாருங்க, நகரத்தின் கோட்டை பகுதி முக்கியத்துவம் வாய்ந்த இருப்பிடத்திற்கான அமைப்புகளுடன் காணப்படுகிறது. இதை பொதுமக்களோ மக்களின் குறிப்பிட்ட சிலரோ பயன்படுத்தியிருக்கலாம். மொகஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடம் சேமிப்பு கிடங்காக அடையாளம் காணப்படுகிறது. சேமிப்பு கிடங்கும் வச்சிருந்திருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, பெருங்குளம் த கிரேட் பாத் ஓகேங்களா என்பது முற்றத்துடன் கூடிய ஒரு பெரிய குளமாகும். குளத்தில் 4 பக்கங்களிலும் உள்ள நடைபாதை வடக்கு பக்கத்திலும் தெற்கு பக்கத்திலும் படிக்கட்டுகளுடன் அமைந்துள்ளது. ஓகேங்களா. நடைபாதையின் அருகே பல அறைகளும் உண்டு. ரூம்ஸ்லாம் வச்சிருந்திருக்கிறாங்க. அதன் சுவர்கள் ஜிப்சம் செறிந்த ஓகேவா சுண்ண சாந்தால் பூசப்பட்டு நீர் புகாதபடி இருந்திருக்கின்றன. ஓகேங்களா. அக்கட்டுமானத்தில் கழிவுநீர் வடிகால் வசதி இருந்தது. பெருங்குளம் சடங்குகளுடன் தொடர்புடைய நீராடல் நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஓகேவா. ஸோ அதை பாருங்க, இமேஜ் கொடுத்துருக்காங்க, போட்டோ. ஸோ இப்படிதான் இருந்திருக்கு, அந்த குளம் இருந்திருக்கு. இதுதான் பெருங்குளம்னு சொல்றாங்க. அடுத்தது பார்க்க போனா வாழ்வாதாரமும் பொருளாதார உற்பத்தியும். ஓகேங்களா. அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து எதை பேஸ் பண்ணி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரப்பா மக்கள் நிலையாக வாழ்வதற்கு வேளாண்மை முக்கிய ஆதாரமாக விளங்கியது. ஓகேங்களா. ஸோ கோதுமை, பார்லி, அவரை வகைகள், கொண்டைக்கடலை, எள், வெவ்வேறு திணை வகைகள் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை பயிரிட்டார்கள். ஓகேவா. வேளாண்மையில் கிடைத்த உபரி வருவாய் முக்கியமான பல செயல்பாடுகளுக்கு ஆதாரமாக விளங்கியது. ஹரப்பா மக்கள் இரட்டை பயிரிடல் முறையை பின்பற்றினார்கள். ஓகேங்களா. பாருங்க, ஹரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஓகேங்களா. நிலத்தை உழுது விதைக்கும் வழக்கத்தை அவர்கள் கொண்டிருந்திருக்கலாம். ஓகேங்களா. உழுத நிலங்களை காளிபங்கன்ல வந்து காண முடியும்னு சொல்றாங்க. காளிபங்கன்ல வந்து என்ன பண்றாங்க, இந்த உழுத நிலங்கள் வந்து அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவர்கள் பாசனத்துக்கு கால்வாய்களையும் கிணறுகளையும் பயன்படுத்தினார்கள். ஓகே. பாருங்க, ஒரு பாக்ஸ்ல தொல்தாவரவியலாளர்கள் ஓகேங்களா பழமையான வேளாண்மையையும் மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான உறவையும் குறித்து ஆய்வு செய்கிறார்கள். தொல்தாவரவியலாளர் அவங்க பேர். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, விலங்குகளை பழக்கப்படுத்துதல். ஹரப்பாவில் மேய்ச்சலும் ஒரு முக்கியமான தொழிலாக இருந்தது. ஓகேங்களா. செம்மறியாடு, வெள்ளாடு, கோழி உள்ளிட்ட பறவைகளை வளர்த்தார்கள். எருமை, பன்றி, யானை போன்ற விலங்குகள் குறித்த அறிவும் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் ஹரப்பா பண்பாட்டில் குதிரை இல்லை. ஓகேங்களா. அவங்க வந்து குதிரை அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணல. குதிரையை அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. ஹரப்பாவில் மாடுகள் செபு என அழைக்கப்பட்டன. மாடு எப்படி அழைச்சிருக்காங்க, செபு அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. பெரிய உடலமைப்பை கொண்ட இவ்வகை மாடுகள் அவர்களின் பல முத்திரைகளில் சித்தரிக்கப்படுகின்றன. ஹரப்பா மக்களின் உணவில் மீன், பறவை, இறைச்சி ஆகியவையும் இருந்தன. காட்டுப்பன்றி, மான், முதலை ஆகியவற்றுக்கான சான்றுகளும் ஹரப்பா நாகரிக பகுதிகளில் கிடைத்துள்ளன. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, கைவினை தயாரிப்பு. ஹரப்பா பொருளாதாரத்தில் கைவினை தயாரிப்பு ஒரு முக்கியமான பகுதியாகும். ஓகேங்களா. மணிகள் மற்றும் அணிகலன்கள் செய்தல், சங்கு வளையல் செய்தல், உலோக வேலைகள் ஆகியவை கைவினை செயல்பாடுகளாக இருந்தன. ஓகேவா. கார்னெலியன். ஓகேவா. கார்னெலியன் என்னது, மணி. ஓகேவா. ஜாஸ்பர், கிறிஸ்டல். ஓகேவா. கிறிஸ்டல் என்னது, படிக்கல் சொல்லுவோம்ல, படிகக்கல். அப்புறம் ஸ்டீடைட். ஓகேவா, நுரைக்கல் ஆகியவற்றிலும் செம்பு, வெண்கலம், தங்கம் ஆகிய உலோகங்களிலும் சங்கு, பீங்கான், சுடுமண் ஆகியவற்றிலும் அணிகலன்களை செய்தார்கள். இந்த அணிகலன்கள் எண்ணற்ற வடிவமைப்பிலும் நிலைப்பாடுகளிலும் செய்யப்பட்டன. இவை மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. எங்க ஏற்றுமதி பண்றாங்க, மெசபடோமியாவுக்கு. ஓகேவா. அப்பவே ஏற்றுமதி எல்லாம் செஞ்சிருக்காங்க.
இங்கிருந்து கலைப்பொருட்கள் ஏற்றுமதியான செய்தி மெசபடோமியாவில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வு மூலம் தெரிகிறது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஹரப்பா நாகரிக பகுதிகள் சில குறிப்பிட்ட கைவினைப் பொருள் தயாரிப்பில் தேர்ச்சி பெற்றதாக உள்ளன. அத்தகைய பொருள்களும் அவற்றின் உற்பத்தி மையங்களும் கீழே உள்ள அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதனால ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ எந்தெந்த பொருள் வந்து எங்க வந்து உற்பத்தி பண்ணாங்க அப்படின்னு. சங்கு ஓகே, இப்போ எங்க நடந்தது அப்படின்னா எந்த நகரத்தில்? நாகேஸ்வர், பாலக்கோட். அது மாதிரி வைடூரியம் பார்த்தீங்கன்னா ஷார்டுகை. கார்னிலியன் அப்படின்னா மணி, ஓகேவா, அது வந்து லோத்தல். ஸ்டீடைட் அப்படிங்கிறது என்னன்னா நுரைக்கல் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து தெற்கு ராஜஸ்தான்ல பண்ணியிருக்காங்க. செம்பு எங்க பண்ணியிருக்காங்கன்னா ராஜஸ்தான், ஓமன். ஓகேங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, முக்கியமானது மண்பாண்டங்கள். ஓகேவா, ஹரப்பா மக்கள் அன்றாட தேவைகளுக்கு பல வகைப்பட்ட மண்பாண்டங்களை பயன்படுத்தினர். அவை நன்கு சுடப்பட்டவை. ஓகேங்களா, மண்பாண்டங்கள் அட சிவப்பும் கருப்பும் கலந்த வண்ணம் பூசப்பட்டிருந்தன. அகன்ற பாத்திரத்தை வைப்பதற்கேற்ற தாங்கி, நீரை சேர்த்து வைக்கும் கலன், துளைகளுடன் கூடிய கலன், கையில் ஏந்துவதற்கேற்ப குறுகிய பிரிவுடன் உள்ள கோப்பை, நுனி சிறுத்தும் தாங்கும் பகுதி நன்கு அகன்றும் உள்ள கோப்பைகள், தட்டுகள், கிண்ணங்கள் போன்ற பல வகைகளில் மண்பாண்டங்கள் காணப்படுகின்றன. ஓகேங்களா, அவற்றில் வரையப்பட்டுள்ள ஓவியங்களில் அரச இலைகள், மீன் செதில், ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் வட்டங்கள், கோணமானலான கோடுகள், பக்கவாட்டில் உள்ள பட்டைகள், வடிவியல் கூறுகள், தாவரங்கள், விலங்குகள் ஆகியவை பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் வந்து டிராயிங்லாம் பண்ணியிருக்காங்க மண்பாண்டங்கள். ஓகேங்களா, ஹரப்பா நாகரிகத்தை சேர்ந்த மண்பாண்டங்கள் நன்கு சுடப்பட்டதாகவும் நுட்பமான வேலைப்பாடு கொண்டதாகவும் இருக்கின்றன. அதோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வண்ணம் பூசப்பட்ட மண்பாண்டங்கள் ஹரப்பா. அடுத்தது பாருங்க, உலோகங்களும் கருவிகளும் ஆயுதங்களும். ஹரப்பா நாகரிகம் வெண்கல கால நாகரிகம் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஹரப்பா நாகரிகம் என்ன சொல்றோம்? வெண்கல கால நாகரிகம். அவங்க வெண்கலம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அம்மக்கள் செம்பு வெண்கல கருவிகள் செய்ய அறிந்தவர்கள். ஓகேவா, அவங்களுக்கு என்ன செய்ய தெரியும்? செம்பு வெண்கல கருவிகள் வந்து அவங்களுக்கு செய்ய தெரிஞ்சிருக்குது. அடுத்து பாருங்க, வெண்கல கருவிகளை தயாரித்தாலும் வேளாண்மைக்கும் கைவினை பொருட்கள் உற்பத்திக்கும் பல வகைப்பட்ட கருவிகள் அவர்களுக்கு தேவைப்பட்டன. ஒரு வகை படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளும் செம்பு பொருட்களும் எலும்பு மற்றும் தந்தத்தினால் ஆன கருவிகளும் பயன்படுத்தப்பட்டன. ஓகேங்களா, கூர்முனை கருவிகள், உளிகள், ஊசிகள், மீன் பிடிப்பதற்காக தூண்டில்கள், சவரக்கத்திகள், தராசு கட்டுகள், கண்ணாடிகள், ஓகேங்களா, அஞ்சன கோள்கள் போன்றவை பயன்படுத்தப்பட்டன. ஓகேங்களா, ரோரி செட் எனப்படும் படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை ஹரப்பா மக்கள் பயன்படுத்தினார்கள். அம்பு, ஈட்டி, கோடரி, அடுத்து பாருங்க மழுங்குகள், முனைக்கோடரி, மழுங்கல், முனைக்கோடரி ஆகியவை அவர்களின் ஆயுதங்களாக இருந்தன. ஹரப்பா மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து இரும்பு வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி விலங்குகள்ல குதிரையை வந்து அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, ரோரி செர்ட். இந்த படிவுப்பாறை பாகிஸ்தானில் உள்ள ரோரி பகுதியில் காணப்படுகிறது. ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்படுத்தப்பட்டது. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, துணிகளும் அணிகலன்களும் என்ன மாதிரியான இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஹரப்பா மக்கள் துணியினால் ஆன ஆடைகளை அணிந்தார்கள். ஓகேங்களா, கல்லாலும் உலோகங்களாலும் அணிகலன்களை பயன்படுத்தினார்கள். அவர்களுக்கு பருத்தி, பட்டு ஆகியவை குறித்த அறிவு இருந்தது. ஓகேவா, ஒரு சுட்ட மண் பொம்மையில் மதகுரு போல் தோற்றமளிக்கும் உருவம் துணியினாலான பூவேலைப்பாடுகள் கொண்ட மேலாடையை அணிந்துள்ளதாக காண்கிறோம். மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட நடனமாடும் பெண், ஓகேவா, பெண் சிலையின் முழங்கையில் மேற்பகுதி வரை வளையல்கள் காணப்படுகின்றன. ஹரப்பா மக்கள் கார்னிலியன், செம்பு, தங்கம் ஆகியவர்களான அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட அணிகலன்களை உருவாக்கினார்கள். அவற்றில் சில பொறிக்கப்பட்ட வடிவங்களை கொண்டுள்ளன. ஓகேவா, அச்சடிப்பாங்கள. இவை மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன.
ஒப்பனை பாண்டங்கள், கல்லால் ஆன பாத்திரங்கள், சங்கு வளையல்கள் ஆகியவையும் பயன்பாட்டில் இருந்தன. அவர்கள் உருவாக்கிய அணிகலன்களின் வணிக நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக விற்கவோ பண்டமாற்றம் செய்யவோ பயன்பட்டன. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இம்பார்ட்டன்ட், வணிகமும் பரிவர்த்தனையும். ஓகேவா? என்ன பிசினஸ் பண்ணாங்க, என்ன வணிகம் பண்ணாங்க அப்படின்னா, ஹரப்பாவின் பொருளாதார செயல்பாடுகளில் வணிகமும் பரிவர்த்தனையும் முக்கிய பங்கு வகித்தன. ஹரப்பா மக்களுக்கு மெசபடோமியாவும் நெருக்கமான வணிக தொடர்பு இருந்தது. ஓகேவா? மெசபடோமியா கூட நெருக்கமான வணிக தொடர்பு இருந்தது. அவர்கள் இந்தியாவில் பிற பண்பாட்டுகளை சேர்ந்த மக்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார்கள். ஓகேவா? சுமேரிய நாகரிகம் நிலவிய ஓமன், பஹ்ரைன், ஈராக், ஈரான் ஆகிய இடங்களில் ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகளும் பொருட்களும் கிடைத்துள்ளன. கியூனிஃபார்ம், ஓகேவா, கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்பை குறிப்பிடுகின்றன. இது கியூனிஃபார்ம் அப்படிங்கிற கல்வெட்டு குறிப்பு. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, இதெல்லாம் ஒவ்வொரு லைனும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அவற்றில் காணப்படும் மெலுகா எனப்படும் சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது. மெலுகா அப்படிங்கிறது சிந்து பகுதியை குறிக்கிறது. ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி ஓமனில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி என்னது, ஓமன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அகழ்வாராய்ச்சி அப்போ. ஓகேவா? ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகள், எடைக்கற்கள், தாயக்கட்டைகள், மணிகள் மெசபடோமியாவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கார்னிலியன், வைடூரியம், செம்பு, தங்கம், பல வகைப்பட்ட மரங்கள் ஆகியவையும் ஹரப்பாவிலிருந்து மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி ஆகின. ஹரப்பா மக்கள் இந்தியாவின் வெவ்வேறு பகுதிகளுடன் தொடர்பு கொண்டு மூலப்பொருட்களை பெற்று அவற்றை மேலும் சில செய்முறைகளுக்கு உட்படுத்தி உற்பத்தியில் ஈடுபட்டார்கள். ஓகேவா? ரா மெட்டீரியல்லாம் வாங்கி என்ன பண்றாங்க, ப்ரொடக்ஷன் பண்றாங்க. அடுத்தது பாருங்க, எடைக்கற்களும் அளவீடுகளும். ஓகேங்களா? ஹரப்பாவில் சரியான எடைக்கற்களும் அளவீடுகளும் பயன்படுத்தப்பட்டன. வணிக பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டதால் முறையான அளவீடுகளுக்கான தேவை இருந்தது. ஹரப்பா நாகரிக பகுதியிலிருந்து படிகல்களான, ஓகேவா, படிகல்களான கனசதுர வடிவ எடைக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டன. ஸோ அதோட இது என்ன இருந்தது, படிகற்களால செய்யப்பட்டிருந்திருக்காங்க. ஓகேவா? சதுர வடிவில் இருந்திருக்கு எடைக்கற்கள். ஸோ அங்கே இரும்பு பயன்படுத்தலை. ஓகேங்களா? ஸோ இரும்பு பொருட்கள் என்ன பண்ணியிருக்காங்க, படிகற்கல்ல அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எடைக்கற்கள் இரும முறையை உணர்த்துகின்றன. ஓகேவா? எடையின் விகிதம் இருமடங்காகும்படி பின்பற்றப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ இதுதான் முறை கொடுக்குறாங்க, 1:2, 4:8. ஓகேவா? மடங்கு. ஓகேங்களா? ஸோ 16 விகிதம் கொண்ட சிறிய எடையை அளவிட்டு இன்றைய அளவீடுகளில் 13.6 கிராம் கொண்டுள்ளதாக உள்ளது. ஹரப்பா மக்கள் இன்றைய அளவீட்டில் 1 இன்ச் அப்படிங்கிறது 1.7 சென்டிமீட்டராக கொள்ளும் விகிதத்தில் அளவுகோலையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஓகேங்களா? எடைக்கற்கள் கனசதுர வடிவத்தில் படிகக்கல்லில் செய்யப்பட்டிருந்தன. அவர்கள் இரும எண் முறையை பின்பற்றினார்கள். இம்முறை அணிகலன்களையும் உலோகங்களையும் எடை போட பயன்படுத்தியிருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, முத்திரைகளும் எழுத்து முறையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, ஸ்டீடிடைட், செம்பு, சுடுமண், ஓகேவா, தந்தம் போன்றவைகளான முத்திரைகள் ஹரப்பா நாகரிக பகுதிகளில் அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஸோ ஹரப்பா எழுத்து முறையை இன்று வரைக்கும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஓகேவா? 5000க்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. ஓகேங்களா? அதான் மிக நீளமான ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதுல 26 குறியீடுகள் இருந்திருக்கு. ஓகேங்களா? பல அறிஞர்கள் அது திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்ததாக கருதுகிறார்கள். ஓகேங்களா? ஸோ போக்குவரத்துக்கு உட்படும் பொருட்கள் மீது குறியீடு அடையாளப்படுத்துவதற்காக முத்திரைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். பொருட்களின் உரிமையாளரை குறிப்பிடுவதற்கும் அவை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இப்போ நம்ம என்ன கொரியர்லாம் போகிறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த முத்திரையை யூஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, கலையும் பொழுதுபோக்கும். ஓகேங்களா? ஹரப்பா நாகரிகத்திலிருந்து கிடைக்கும் சுடுமண் உருவங்கள், மட்பாண்டங்களில் காணப்படும் ஓவியங்கள்
வெண்கல உருவங்கள் ஆகியவை ஹரப்பா மக்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன. அடுத்து பாருங்க, ஸ்டீடைட் கல்லில் அமைந்த மதகுரு, ஓகேவா, செம்பாலான நடனமாடும் பெண், ஓகேவா, இவை இரண்டும் மொஹஞ்சதாரோவில் கிடைக்கப்பட்டுள்ளன. என்னென்ன? மதகுரு பொம்மையும் நடனமாடும் பெண் சிலையும் எங்க கிடைச்சிருக்கு? மொஹஞ்சதாரோவில் கிடைச்சிருக்கு. அடுத்து பாருங்க, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, டோலாவிரா ஆகிய இடங்களில் கிடைத்த கல் சிற்பங்கள் ஆகியவை ஹரப்பாவின் முக்கிய கலைப்படைப்புகளாகும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பொம்மை, வண்டிகள், கிளுகிழுப்பைகள், சக்கரங்கள், பம்பரங்கள், சதுரங்க விளையாட்டில் பயன்படுத்தப்படுவதை போன்ற காய்கள், ஓகேவா, கட்டடங்கள், வரையப்பட்ட பலகைகள் ஆகியவை ஹரப்பா மக்களின் பொழுதுபோக்கு விளையாட்டு சான்றாகும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தா நம்பிக்கைகள். அவங்க எந்த மாதிரி நம்பிக்கையை வச்சிருந்தாங்க அப்படின்னா, சிந்து மக்கள் இயற்கையை வழிபட்டார்கள். ஓகேங்களா? ஏன் அங்க கோயில்கள்லாம் இல்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அரச மரங்கள் வழிபாட்டுக்குரியதாக இருந்திருக்கலாம். அரச மரத்தை வழிபட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சில சுடுமண் உருவங்கள் தாய் தெய்வத்தை போல் உள்ளன. ஓகேவா? அவங்க என்ன முறையை யூஸ் பண்ணாங்க? தாய் வழி முறை, தெய்வ முறையை பின்பற்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. காளிபங்கனில் வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்படுகின்றன. யாகமா நடக்கும் பார்த்தீங்கன்னா வேள்வி பீடம், அதெல்லாம் இருந்திருக்கு. ஹரப்பா மக்கள் இறந்தோரை புதைத்தனர். இறந்தோரை என்ன பண்ணிருக்காங்க? புதைச்சிருக்கிறாங்க. புதைப்பதற்கான நடைமுறைகள் விரிவாக இருந்தன. இறந்த உடல்களை எரித்ததற்கான சான்றுகளும் கிடைத்துள்ளன. ஓகேங்களா? ஹரப்பா புதைக்குழிகளில் மட்பாண்டங்கள், அணிகலன்கள், தாமிர கண்ணாடி, மணிகள் ஆகியவை கிடைத்துள்ளன. ஓகேவா? அடுத்து பாருங்க, இறந்ததற்கு பின்னரான வாழ்க்கை பற்றிய அவர்களின் நம்பிக்கை இவை குறிக்கலாம். ஓகேவா? இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்றாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அரசியல் முறை. ஓகேவா? சோ மண்பாண்டங்கள், முத்திரைகள், எடைக்கற்கள், செங்கற்கள் ஆகியவற்றில் காணப்படும் சீரான தன்மை அரசியல் முறை செயல்பட்டதை உணர்த்துகின்றன. ஓகேங்களா? ஸோ தீவிரமான வணிக நடவடிக்கைகளுக்கு தொழிலாளர்களை திரட்ட வேண்டிய தேவை இருந்திருக்கும். ஓகேவா? அதிகாரம் படைத்த ஆட்சி அமைப்பால் இத்தேவை நிறைவேற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் நகர அரசுகளுக்கான ஆட்சி அமைப்பின் கீழ் இயங்கியிருக்கலாம். ஓகேவா? பண்பாட்டு பொருள்களிலும் அளவீடுகளிலும் காணப்படும் சீரான தன்மை ஹரப்பா சமூகம் உறுதியான மைய நிர்வாகத்தின் கீழ் இயங்கியிருக்க வேண்டும் என்ற கருத்தை வலுப்படுத்துகின்றன. அடுத்து பாருங்க, நாகரிகத்தை உருவாக்கியவர்களும் இந்திய பண்பாட்டின் உருவாக்கமும். ஹரப்பா நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் திராவிட மொழிகளை பேசியவர்கள் என ஒரு ஆராய்ச்சியாளர் தரப்பு தெரிவிக்கிறது. தங்கள் நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் ஹரப்பா மக்கள் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம்பெயர்ந்ததை தொல்லியல் சான்றுகள் காட்டுகின்றன. அவர்கள் இந்தியாவின் வெவ்வேறு பகுதிகளில் குடிபெயர்ந்திருக்கலாம். எனினும் ஹரப்பா எழுத்துக்களின் பொருள் விளங்கினால்தான் உறுதியான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, சிந்து நாகரிகமும் சமகால பண்பாடுகளும். ஸோ மேய்ச்சல் சமூக மக்கள், வேளாண்மை செய்வோர், வேட்டையாடிகள், உணவு சேகரிப்பாளர்கள் போன்றோரை உள்ளடக்கிய பல குழுக்கள் சிந்து பகுதியில் வசித்தனர். இப்பகுதியில் கிராமங்களும் பெரிய நகரங்களும் இருந்தன. மக்கள் அங்கு ஒன்று கலந்திருந்தனர். ஓகேவா? ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. இத்தகைய எண்ணற்ற சமூகங்களை சார்ந்த மக்கள் இக்காலகட்டத்தில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையும், குஜராத்திலிருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவர்களின் வரலாறும் இதே அளவு முக்கியமானது. இச்சமூகங்களின் பண்பாடும் சூழியல் அறிவும் இந்திய பண்பாட்டுக்கு பங்களிப்பு செய்துள்ளன. இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் சிந்து நாகரிகம் செழிப்புற்றிருந்த போது பிற பகுதிகளில் பல்வேறு பண்பாடுகள் வளர்ந்து கொண்டிருந்தன. இந்திய துணைக்கண்டங்களின் தென்பகுதியிலும், அதாவது கேரளா, ஓகேவா, இலங்கையிலும் வேட்டையாடியும் சேகரித்தும் வாழ்ந்த சமூகங்கள் செயல்பட்டன.
படகு போக்குவரத்து குறித்த அறிவுடன் இருந்த ஹரப்பா மக்கள் தென்னிந்தியாவுடன் தொடர்பு கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு தெளிவான தொழில் சான்றுகள் கிடைக்கவில்லை. ஓகேங்களா? ஸோ தென்னிந்தியாவின் வடபகுதி, குறிப்பாக கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் ஆகியவை புதிய கற்கால பண்பாடுகளுடன் மேய்ச்சல் மற்றும் கலப்பை சார்ந்த வேளாண்மைகளிலும் ஈடுபட்டு வந்தனர். புதிய கற்கால பண்பாடு காஷ்மீர், கங்கை சமவெளி ஆகிய வட இந்திய பகுதிகளிலும் மத்திய இந்தியாவிலும் கிழக்கு இந்தியாவிலும் பரவியிருந்த போது தக்காணத்திலும் மேற்கு இந்தியாவிலும் செம்புகால பண்பாடு நிலவியது. ஓகேங்களா? இவ்வாறு இந்தியா ஹரப்பா நாகரிக காலத்தில் பல்வேறு பண்பாடுகளின் கலவை என்று சொல்லத்தக்க நிலப்பகுதியாக விளங்கியது. அடுத்தது வீழ்ச்சி. எப்படி சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்தது? ஏறத்தாழ 1900 சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்தது. எப்போ? 1900. ஓகேவா? காலநிலை மாற்றம், மெசபடோமியாவுடனான வணிகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி, தொடர் வறட்சி, ஓகேவா, காரணங்களாக ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் காய்ந்து வற்றி போனதால், ஓகேவா, வற்றி போதல் ஆகிய காரணங்கள் என்ன பண்றது? வீழ்ச்சி அடையுது. ஓகேவா? ஸோ சிந்து நாகரிகத்தின் அழிவுக்கு படையெடுப்பு, வெள்ளம், ஆறு தன் போக்கை கொண்ட நிகழ்வு ஆகிய காரணங்களும் முன்வைக்கப்படுகின்றன. காலப்போக்கில் இம்மக்கள் சிந்து பகுதியிலிருந்து தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் இடம்பெயர்றாங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, சிந்து நாகரிகமும் தமிழ் நாகரிகமும் ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க, இம்பார்ட்டன். அது இந்திய வரலாற்றில் நிகழ்ந்த முதல் நகரமயமாக்குதலின் வெளிப்பாடு தான் என்னது? சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. சிந்து நாகரிகத்தின் தோற்றமும் தோற்றுவித்தவர்கள் குறித்த செய்திகளும் விவாதத்துக்கு உரியவனாகவே உள்ளன. சிந்து எழுத்துக்களின் பொருளை இன்னும் கண்டறிய முடியவில்லை. ஓகேவா? அதோட என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லி மீனிங் இன்றளவும் கண்டுபிடிக்க முடியாம தான் இருந்திருக்கு. தென்னிந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட பெருங்கற்கால தாளிகள் மெல்லிய கீறல்களாக எழுதப்பட்ட வாசகங்களும் சில இடங்களில் பெயர்களும் சிந்து நாகரிகத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் இடையேயான உறவை நிறுவுவதற்கான சான்றுகளாக முன்வைக்கப்படுகின்றன. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் இடைக்கற்காலத்திலிருந்து தொடர்ச்சியாக மக்கள் வாழ்ந்து வந்ததற்கு பல தொல்லியல் சான்றுகள் உள்ளன. இவர்களில் சில சமூகங்கள் சிந்து பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்திருக்கலாம் என்பதை மறுக்க முடியாது. எனினும் உறுதியானது ஒரு முடிவுக்கு வர இன்னும் அதிக ஆய்வுகள் தேவை. பழந்தமிழகத்தை சேர்ந்த ஊர்களான அரிக்கமேடு, கீழடி, உறையூர் போன்றவை இந்தியாவில் நடந்த 2ஆம் நகரமயமாக்குதலின் பகுதிகள் ஆகும். இந்த ஊர்கள் சிந்து நாகரிகங்களிலிருந்து மிகவும் வேறுபட்டதாக உள்ளன. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த டாபிக் முடிஞ்சது. ஓகேங்களா? சிலபஸில் பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகம் இது நம்ம டோட்டலாக முடிச்சிட்டோம். 6th ஸ்டாண்டர்ட் அப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 1 or 2 கொஸ்டின் அதில் வந்துடும். ஓகேவா? அதிகபட்சம் ஒரு கேள்வி இதிலிருந்து கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். 1 or 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், திரும்ப அந்த வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ் யாராவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.